வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 6/3/2019, விளம்பி வருடம் மாசி மாதம் 22ஆம் தேதி. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. புதன்கிழமை நல்ல நேரம் மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. அமாவாசை மேல்நோக்கு நாள். அமாவாசை நேற்று இரவு 8:03 முதல் இன்று இரவு 10:05 வரை. ராகுகாலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சூரிய உதயம் 6:27. கரணம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. திதி இன்று இரவு 10:05 வரை அமாவாசை பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று மாலை 6:42 வரை சதயம் பின்பு பூரட்டாதி. யோகம் சித்த யோகம், அமிர்த யோகம். சந்திராசிரமம் ஆயில்யம் மகம். மருத்துவ குறிப்பு: புளி வைக்கும் பாத்திரத்தின் அடியில் கொஞ்சம் உப்பை போட்டு வைத்தால் புளி நீண்ட நாட்கள் வரை கெட்டுப் போகாது. முருகன் வழிபாடு: உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருள்வாய் அருவாய் குகனே. மேஷம் செவ்வாய் பகவான். காயத்ரி: ஓம் வீரத்வஜாய விக்மஹே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயாத். மேஷராசி நேயர்களே, வேலை செய்யும் இடங்களில் மற்ற ஊழியர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. மற்றவர்களின் செயல்களை குறை கூறாமல் இருப்பது நல்லது. வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் சில தடைகள் ஏற்படலாம். உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு மிகவும் அவசியம். மாணவர்கள் படிப்பில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ திசை தென்மேற்கு. அதிர்ஷ எண் 7. அதிர்ஷ நிறம் வெண்மை நிறம். அஸ்வினி பொறுமையுடன் செயல்படவும். பரணி தடைகள் ஏற்படலாம். கிருத்திகை கடமைகள் அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரிஷபம் சுக்கிர பகவான். காயத்ரி: ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். ரிஷபராசி நேயர்களே, வேலையில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். தொழிலில் புதுவித அனுபவங்களை கையாளுவதன் மூலம் வருமானம் அதிகமாகும். தகப்பனாரின் சொந்தங்களால் சந்தோஷமான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். மேலதிகாரியிடம் உங்களின் கௌரவம் அதிகமாகும். மாணவர்கள் படிப்பில் திறமையுடன் செயல்படுவீர்கள். அதிர்ஷ திசை தென்கிழக்கு. அதிர்ஷ எண் 7. அதிர்ஷ நிறம் ஊதா நிறம். கிருத்திகை சிக்கல்கள் தீரும். ரோஹிணி நல்ல செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். மிருகசீரிஷம் கௌரவம் அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மிதுனம் புத பகவான். காயத்ரி: ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயாத். மிதுன ராசி நேயர்களே, வீட்டில் உள்ளவர்களிடையே நெருக்கம் அதிகமாகும். உதவிகள் கிடைக்கப்பெற்று வளர்ச்சிகள் அதிகமாகும். வேலை தொடர்பான முக்கிய விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கப் பெறுவீர்கள். தொழிலில் வருமானம் அதிகமாகும். எடுத்த காரியத்தில் சிறப்பாக செய்து முடித்து வெற்றிகள் காண்பீர்கள். மாணவர்கள் படிப்பில் நல்ல மேன்மை கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ திசை தென்கிழக்கு. அதிர்ஷ எண் 3. அதிர்ஷ நிறம் வெண்மை நிறம். மிருகசீரிஷம் நெருக்கம் அதிகமாகும். திருவாதிரை வளமான நாள். புனர்பூசம் நினைத்தது நடக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். கடகம் சந்திர பகவான். காயத்ரி: ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாத். கடக ராசி நேயர்களே, வேலை தொடர்பான அலைச்சல்கள் அதிகமாகும். எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. மற்றவர்களிடையே சில தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கோபத்தை குறைத்துக் கொள்வது நன்மையே அளிக்கும். பணியில் உள்ளவர்களுக்கு வேலையில் எதிரிகள் அதிகமாவார்கள். மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. அதிர்ஷ திசை வடமேற்கு. அதிர்ஷ எண் 4.
அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் அலைச்சல்கள் அதிகமாகும். பூசம் பொறுமையுடன் செயல்படவும். ஆயில்யம் தேவையற்ற பேச்சுக்களை குறைக்கவும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சிம்மம் சூரிய பகவான் காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயாத். சிம்ம ராசி நேயர்களே, வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் தீர்ந்து சந்தோஷம் கிடைக்கப் பெறுவீர்கள். உடல் அசதிகள் நீங்கி நிம்மதி அடைவீர்கள். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். வேலையில் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் அதிகமாக கிடைக்கப் பெறுவீர்கள். உங்களின் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை அதிகமாகும். மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். மகம் வளமான நாள். பூரம் சந்தோஷம் கிடைக்கப் பெறுவீர்கள். உத்திரம் சிக்கல்கள் தீரும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். கன்னி புத பகவான் காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரஜோதயாத். கன்னி ராசி நேயர்களே, வயதானவர்களின் ஒத்துழைப்புகள் அதிகமாகும். சொந்த பந்தங்களின் வருகையால் மகிழ்ச்சியான நிலை அமையும். வேலை சம்பந்தப்பட்ட புதுவித அனுபவங்களில் வெற்றிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் வளர்ச்சிகள் அதிகமாக கிடைக்கப் பெறுவீர்கள். மாணவர்கள் படிப்பில் நல்ல சிந்தனைகள் உருவாகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். உத்திரம் ஒத்துழைப்புகள் அதிகமாகும். ஹஸ்தம் நல்லது நடக்கும். சித்திரை வளர்ச்சியான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். துலாம் சுக்கிர பகவான் காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். துலாம் ராசி நேயர்களே, பேச்சு திறமையால் அனைத்திலும் வெற்றிகள் காண்பீர்கள். குழந்தைகளின் ஒத்துழைப்புகள் அதிகமாக கிடைக்கப் பெறுவீர்கள். உதவிகள் கிடைக்கப் பெற்று சந்தோஷம் அடைவீர்கள். பணியில் கடமைகள் அதிகமாகும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல நாளாக அமைகிறது. மாணவர்கள் படிப்பில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் நிறம். சித்திரை வெற்றிகள் கிடைக்கும். சுவாதி கடமைகள் அதிகமாகும். விசாகம் இன்பமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரஜோதயாத். விருச்சிக ராசி நேயர்களே, சொந்த பந்தங்களை கண்டு சந்தோஷம் அடைவீர்கள். வியாபாரத்தில் புதுவித முயற்சிகள் மூலம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். வீட்டில் உள்ளவர்களின் தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. தடைப்பட்ட வேலைகளை செய்து வெற்றிகள் காண்பீர்கள். பணியில் உங்களின் கௌரவம் அதிகமாகும். மாணவர்கள் படிப்பில் வளர்ச்சிகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை. விசாகம் வளர்ச்சியான நாள். அனுஷம் நல்லது நடக்கும். கேட்டை சிக்கல்கள் தீரும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். தனுசு குரு பகவான் காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். தனுசு ராசி நேயர்களே, எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். பணியில் உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கப் பெறுவதற்கு சந்தர்ப்பம் அமையும். தேவையற்ற செலவுகளை குறைப்பீர்கள். கணினி துறையில் உள்ளவர்களுக்கு கடமைகள் அதிகமாகும். மாணவர்கள் படிப்பில் திறமையுடன் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். மூலம் வெற்றிகள் கிடைக்கும். பூராடம் நல்லது நடக்கும். உத்ராடம் பொறுமை தேவை. நம்புங்கள், நல்லதே நடக்கும். மகரம் சனி பகவான் காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். மகர ராசி நேயர்களே, மனதில் இருந்து வந்த சஞ்சலங்கள் நீங்கி நிம்மதி கிடைக்கப் பெறுவீர்கள்.
உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்க சந்தர்ப்பம் அமையும். ஆடம்பர பொருட்களை வாங்கி சந்தோஷம் அடைவீர்கள். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். மேலதிகாரியிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். மாணவர்கள் படிப்பில் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். உத்திராடம் நிம்மதி கிடைக்கும். திருவோணம் சந்தர்ப்பம் அமையும். அவிட்டம் நிம்மதி கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். கும்பம் சனி பகவான் காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். கும்பராசி நேயர்களே, மேலதிகாரியுடன் நட்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். நட்பு வட்டாரத்திடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. வியாபாரத்தில் புதுவித அனுபவங்களை கையாளுவீர்கள். குழந்தைகளால் சந்தோஷமான சூழ்நிலை அமைய பெறுவீர்கள். பொருள் வரவுகளால் வருமானம் அதிகமாகும். மற்ற ஊழியர்களிடம் உங்களின் ஆதரவுகள் கிடைக்கப் பெற்று சந்தோஷம் அடைவீர்கள். மாணவர்கள் படிப்பில் நல்ல சிந்தனைகள் உருவாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் நல்லது நடக்கும். சதயம் விட்டு கொடுத்து செல்லவும். பூரட்டாதி நிம்மதி கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மீனம் குரு பகவான் காயத்ரி. ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். மீன ராசி நேயர்களே, அலைச்சல்களால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கப் பெறுவீர்கள். தொழிலில் நட்பு வட்டாரத்தால் வருமானம் அதிகமாகும். நினைத்தது நடத்தி சந்தோஷம் அடைவீர்கள். தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. மாணவர்கள் படிப்பில் நல்ல நிலை கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள். பூரட்டாதி முன்னேற்றமான நாள். உத்திரட்டாதி சந்தர்ப்பம் கிடைக்கும். ரேவதி பொறுமை தேவை. நம்புங்கள், நல்லதே நடக்கும். பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா உங்க கமெண்ட்டுங்களை பதிவுகள் பண்ணுங்க.